வணக்கம், நான் தான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம காரைக்குடி வந்திருக்கோம். இந்த ஊரில் பண்ணுற நிறைய குழம்பு வகையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரல. அது தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா இந்த சோயா மசாலா பண்ண போகிறோம். இது வந்து எல்லாரும் பண்ணுவாங்க, சோயா மசாலா பண்ணுவாங்க. அப்படி நமக்கு எதுனாலும் வச்சு பண்ணலாங்கிறது ஒரு ஐடியா எல்லாருக்குமே அது இருக்கும். அப்படி அது நான் செய்கிற இதிலே பண்ணி பார்க்கட்டும், எல்லாருமே நல்லாயிருக்கும். இந்த சோயா மசாலா அதாவது மீல் மேக்கர் வச்சு பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அந்த சோயா பீன்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. சோயா பீன்ஸு மீன் மேக்கரும் எப்படின்னா கொஞ்சம் கலசமாக இருக்கும். இதுவும் மிக்ஸ் பண்ண அது மாத்திரம் பார்த்தாவே பத்தாது. எல்லார் வீட்லேயுமே ஒரு சத்தான சாமான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ நிறைய பேர் இருக்கப்போ அது மாத்திரம் வாங்கினா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதோட வந்து இந்த மீன் மேக்கரும் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால தான் இதே கலந்துக்கிறோம். இந்த சோயா மசாலா பண்ணும்போது வெங்காய தக்காளி வதக்கிட்டு அந்த சோயா போட்டு அதுக்கப்புறம் சோயா பீன்ஸ் மிக்ஸ் பண்ணி ரெண்டும் குக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா போடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக வீடியோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து தக்காளி வெங்காயமும் அரைச்சிருக்கோம், அது போட போகிறோம். சரி, அதாவது ஏற்கனவே வெங்காயம் தக்காளி அந்த சோயா பீன்ஸ் மீல் மேக்கர் எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அது போடுறோம். இது எப்படின்னா இதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கிரேவி இந்த புளிப்பு ஒரு மாதிரி இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வரும். அப்படி இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்குமே நல்லா இருக்கும். கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், கொஞ்சம் சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். மசாலா இது சோயா மசாலா. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு செமி ட்ரை பண்ணுறோமா கிரேவியாக பண்ணுறோமா? இல்லை, ரொம்ப ட்ரையாகவும் இல்லை, ரொம்ப மசாலையும் இல்லை, அதிகமாக இல்லாமல் ஒரு செமி கிரேவியாக வச்சுருக்கோம். நல்ல விஷயம். நிறைய பேர் வந்து சோயா வந்து சாப்பிட்டு பழகிருப்பீங்க. ஆனால் சோயாவே வந்து நல்ல ஒரு கறி, அதாவது ஆட்டுக்கறி வந்து இல்லாமல் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தர போகிறோம் யார் கேட்டால் திருமதி வசந்தி. இவங்க தான் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வெந்தய குழம்பு, காரைக்குடி ஸ்டைலில் பண்ணுற வெந்தய குழம்பு, சிக்கன் பெப்பர் சிக்கன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சைவ மீன் குழம்பு. அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த சோயா மசாலா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஏன் சோர்வாக இருக்கீங்க? நல்லா இல்லையே, நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அது உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. எப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சொல்லலாம். சோயா பீன்ஸ் வந்து ஒரு 100 கிராம், மீன் மேக்கர் வந்து ஒரு 50 கிராம், 2 வெங்காயம், ஒரு வெங்காயம் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம், தக்காளி ஒரு 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், மிளகாப்பொடி 4 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 2 ஸ்பூன், தேங்காய் 2 கீத்து, கருவேப்பிலை 1 கொத்தமல்லி 1 கொத்து, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையானது. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ எண்ணெய் ஊற்றணும். ஓகே. இப்போ இந்த ரெசிபி நம்ம யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எப்படி? நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லது. நல்லெண்ணெய் எதுவும் கெடுதல் இல்லை, நல்லா இருக்கும். அப்படி டேஸ்டியாகவும் இருக்கும். அப்படி ஒரு 3 ஸ்பூன் ஊற்றினா போதும். ஓகே. இதுக்கப்புறம் சோம்பு போடணும். ஓகே. இப்போ இது சோம்பு போட்டாச்சு. இப்போ வெங்காயம் வேணும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் கிரேவி கொஞ்சம் கனசமாக இருக்கும். அப்படி அதனால இப்போ இது போட்டாச்சு. வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் வதக்குறோம். கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா. கூடவே பச்சை கருவேப்பிலையும் போட்டிருக்கீங்க. போட்டாச்சு, கருவேப்பிலையும் போட்டாச்சு. ஓகே. இப்போ இதில் என்னென்னா தக்காளியும் வெங்காயம் தனியாக வேறு அரைச்சி வச்சுருக்கேன். ஓகே. இது ஏன் அரைச்சி வச்சுருக்கேன்னா இதெல்லாம் மசாலா போட்டாப்புல அது வறுவல் மாதிரி வந்துடும், கிரேவியாக வராது. ஓகே. அதனால இந்த தக்காளி வெங்காயம் அரைச்சி அதில் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து இறக்குறப்ப இதையும் போட்டு நல்லா கிண்டி இருக்குன்னா கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டும் போட்டால் நல்லா அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். ஓகே. இப்போ 3 தக்காளி சொல்லியிருக்கீங்களா? 3 தக்காளி பெரிய தக்காளி சின்ன தக்காளியா? இல்லை, மீடியமாக இருந்தால் போதும். மீடியமான சைஸ். இப்போ 3 தக்காளியில் எத்தனை தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கீங்க? எவ்வளோ தக்காளி அரைச்சி வச்சிருக்கீங்க? நான் இதில் ஒரு பெரிய தக்காளி ஒன்று வச்சிருக்கேன், அதில் 2 தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன். வெங்காயம் ஒரு வெங்காயம். ஓகே. போதும். இதில் இப்போ வெங்காயம் நல்லா செவக்க கொஞ்சம் வதங்கணும். நல்லா எந்த இதுக்குமே கொஞ்சம் வெங்காயம் மாத்திரம் நல்லா வதங்கணும். ஓகே. இப்போ இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போனால் அந்த இனிப்பு தன்மை இருக்கும்ல? ஆமாம். இப்போ அப்படி போனால் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லையா? இல்லை நம்ம சொன்ன குவான்டிட்டிக்கு கரெக்டாக போட்டால் கரெக்டாக இல்லை வந்துடும் சார். இதில் மிளகா இப்போ தான் நம்ம சேர்க்குறப்ப அந்த இனிப்பு வராது உங்களுக்கு. ஓகே. அந்த காரத்தோ தன்மைலாம் சேர்க்கும் போது தேங்காய் கசகசா அதெல்லாம் அரைச்சி ஊற்றுறோம், கொஞ்சம் காரமாக மிளகா பொடி போடுறோம். ஓகே. அதனால வராது. தக்காளி ரொம்ப நம்ம ஊற்றலையில் உங்களுக்கு. சரி. தேங்காய் திரி வச்சதுக்குள்ள ஒரு கைப்பிடி ஒரு தேங்காய், கொஞ்சம் 2 ஸ்பூன் கசகசா, கொஞ்சம் 2 சோம்பு, ஓகே, எல்லாம் போட்டு அரைச்சிடணும். ஓகே. இந்த இடத்துல கசகசா எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நிறைய பேர் கசகசா வந்து இந்த மசாலைக்கெல்லாம் நல்லா இருக்கும், மட்டன் வாசம் வரும். அப்படி ஓகே. இந்த மட்டன் குழம்புக்கெல்லாம் நம்ம சேர்க்கணும்ல சார், கசகசா இல்லாமல் மட்டன் குழம்பு வைக்க மாட்டாங்க. ஓகே. அது வச்சா அது டேஸ்ட் கொடுக்குது, அதனால இந்த கசகசா சேர்க்குறோம். அதான் விஷயம். இப்போ சோம்பு எவ்வளோ போடுறோம்? சோம்பு 1 ஸ்பூன் போட்டால் போதும். ஓகே. இது போதுமா? போதும். இன்னும் கொஞ்சம். ஓகே. இதுக்கப்புறம்
கொஞ்சம் கசகசா போடணும். சரி ஓகே. ஒரு அரை ஸ்பூன் போடுங்க சார். போதும். ஓகே ஓகே போதும். இதெல்லாம் போட்ட பிறகு எப்படி அரைக்கிறோம்? நைஸாக அரைக்கணுமா குறை அரைக்கணுமா? எப்படி? நைஸாகவே அரைக்கல, மீடியம் தான். மீடியம் தான். ஓகே. இப்போ இந்த வெங்காயம் வதங்கி வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ தக்காளி போடணும். ஓகே. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் பொன்னரமாக வந்துருச்சுல்ல. கொஞ்சம் கலர் மாறுது. ஓகே. இந்த மசாலா இருந்தாலும் சரி, குழம்பா இருந்தாலும் வெங்காயம் மாத்திரம் நல்லா வதங்கணும். ஓகே. வதங்கினா டேஸ்ட்டே. இப்போ தக்காளி போடுறோம். சரி ஓகே. இப்போ கட் பண்ணி வச்சுக்க தக்காளி எல்லாத்தையும் போட்டாச்சு. அப்படி இந்த கருகாப்பிலையும் போடுறோம் அதில். ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம தக்காளி யூஸ் பண்ணுறோம்ல, இங்கெல்லாம் எப்படி நாட்டு தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லை பெங்களூர் தக்காளி? பெங்களூர் தக்காளி தான். எங்கே தக்காளி கரையவே மாட்டேங்குது. அதனால தான் மேக்ஸிமம் நாங்கள் இப்போ மசாலைக்கெல்லாம் அரைச்சி போடுறோம். ஓகே. நாட்டு தக்காளினா கரைஞ்சிரும். அப்படி கரைஞ்சிரும். இன்னொன்று அந்த புளிப்புத்தன்மை கொடுக்கும். பெங்களூர் தக்காளியில் புளிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். அதான் விஷயம். சரி ஓகே. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் போது இந்த ரெசிபி. டக்குன்னு பண்ணிடலாம். எல்லாம் அவிச்சு ரெடியாக வச்சுக்கலாம். டக்குன்னு போட்டு இறக்கி பிள்ளைங்களுக்கு நல்லா கொடுத்து விடலாம். அப்படி காலையில் டிஃபன் கொடுத்து விடலாம், தயிர் சாதத்து கொடுக்கலாம், சப்பாத்தி கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். எப்போல்லாம் பண்ணுவீங்க நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிலாம்? எல்லாரும் வீட்லேயுமே ஒரு சத்தான சாமான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ நிறைய பேர் இருக்கப்ப அது மொத்தம் வாங்கினா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதோட வந்து இந்த மீன் மேக்கரும் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால தான் இதே கலந்துக்கிறோம். அதே டைமில் இந்த பேஸ்ட்டும் அரைச்சி வந்தாச்சு. அதாவது இது கரெக்டாக இருக்குமா பக்குவம்? கரெக்டாக இருக்குது. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறைன்னு இல்லாமல் மீடியமாக இருக்கும்படி இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சி எடுத்துங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வச்சுருந்தோம்ல, அப்படி அது சும்மா லைட்டாக போடுவோம். ஓகே. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எதுக்கு போடுறோம்னா எப்போவே மசாலாக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறது. அப்படி ஓகே. அது நல்லா ஒரு மட்டன் வாசம் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சிருக்கீங்களே, இப்படி தான் அரைச்சி போடுவீங்களா? நாங்கள் இப்படி தான் சார் நைஸாக அரைக்க மாட்டோம். நைஸாக அரைக்க மாட்டீங்க. எல்லாமே வந்து ஒரு தட்டு. ஒரு தட்டுனா சும்மா லைட்டாக தருவீங்க. அப்படிதான். ஓகே. இதுக்கப்புறம் மீன் மேக்கர். இப்போ இந்த மீன் மேக்கர் போடுறோமா? சரிண்ணா. ஏன் இது மீன் மேக்கர் ஃபஸ்ட்டு போடுறோம்னா இது கொஞ்சம் சேராது, டக்குன்னு மசாலா சேராது. அதனால இதை போட்டு கொஞ்சம் மசாலா சேர விட்டு அது போட்டோம்னா நல்லா இருக்கும். இந்த மீல் மேக்கர் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் ஊற வச்சிங்க? கொஞ்சம் வெந்நீரை ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம். ஊற விட்டு கொஞ்சம் புளிஞ்சிட்டு, இது கொஞ்சம் பெருசாக இருந்தது சின்னது போடலாம். சின்னதுன்னா கட் பண்ண வேணாம். இது பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணிவிட்டு இப்போ புளிஞ்சிட்டு இப்படி போட்டோம். ஓகே. எதுக்காக புளிஞ்சு போடுறோம்னா காரணம்? இது தனிச்சத்து நிறைய இருக்கும். அதில் போட்டு ரொம்ப இதுவாக சவச்சவன் ஆயிரும். மசாலா இருக்காது. சின்ன சோயா யூஸ் பண்ணால் நம்ம அப்படியே போட்டுடலாம். அப்படி இதுவே இந்த புளிஞ்சுமே தண்ணி கொடுத்துக்கிட்டே நல்லா அப்போ புளிஞ்சு போடணும். இதுவே சிக்கன் 65 மாதிரி இது பண்ணுறது சார். எப்படி பண்ணுவீங்க? அதுவும் பண்ணுவோம். அப்படி பண்ணுவீங்களா? சூப்பர், கலக்குறீங்களே. போன வாட்டி மீனே இல்லாமல் வந்து சைவ மீன் குழம்பு சொல்லி வச்சு சூப்பராக கலக்குறீங்க. ரியலிங்க சூப்பரான ஒரு சைவ மீன் குழம்பு. அழகாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க பாருங்க, ஃபேன்டாஸ்டிக்காக இருந்தது. அந்த ரெசிபியும் போட்டிருக்கோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உப்பு போடணும். சரி ஓகே. இந்த உப்பு தேவையான அளவுக்கு போடுறோம். சரி ஓகே. இப்போ இந்த பவுடர் மசாலா எப்போ யூஸ் பண்ண போகிறோம்? இந்த இப்போ கொஞ்சம் இதோட சேரட்டும். சரி ஓகே. சோயா வந்து இப்போ குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு ஓகே லைட்டாக உப்பு போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருக்கோம். ஓகே. அந்த தண்ணியோட கிரேவி மாதிரி தான் இப்போ வைக்க போகிறோம். அப்படி வச்சு அந்த செமி கிரேவி மாதிரி வச்சா சப்பாத்திக்கு எல்லாருக்கும். ஓகே. அந்த சோயா இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோயா வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வேக வச்ச பிறகு நிறைய பேர் தண்ணி அவுட் பண்ணுவாங்க. அப்படி தண்ணி அவுட் பண்ணால் உண்மையாகவே என்ன ஆகுனா அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிடும், அந்த டேஸ்ட்டும் கொடுக்காது. அந்த ரேலாக வந்து அந்த ஸ்டாக் வாட்டரில் தான் இருக்குது. ஸோ அதனால் சோயா மட்டும் இல்லை, நீங்கள் பச்சை பட்டாணியோ இல்லை மூக்கடலையோ வேக வச்சு நீங்கள் பண்ணுன்னா அந்த வேக வச்ச தண்ணி வந்து மசாலா யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சோயா நல்லா வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கையில் எடுத்து நல்லா இதாகுதா? போட மசியுது. நல்லா மசியுது. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி முடிச்ச பிறகு தான் அந்த மசாலா போடுறோம். மசாலா பொடி. இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி, அது எப்போ யூஸ் பண்ண போகிறோம்? அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். சரி. ஒருத்தர் கைப்பக்குவம் வந்து ஒரு மாதிரி. நம்ம வீட்டில் பண்ணும்போதெல்லாம் இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வதக்கி மசாலா போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த காய்கறிலாம் போடுவோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சோயாவோட அந்த அதாவது சோயா பீன்ஸும் அதுக்கப்புறம் மீல் மேக்கர் எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு நான் அப்படி தான் சார் பண்ணுவேன். இப்போ மீன் மேக்கர் வந்து சார் அது டக்குன்னு அது எடுத்துக்காது. அதனால தான் ஃபர்ஸ்ட் டைமே போட்டு நல்ல விஷயம் இப்போ இது வேக வச்சிருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. நல்ல விஷயம், நல்ல விஷயம், சூப்பர். இது சமையலை பொறுத்தளவில் எப்படி என்ன காய் இது போட்டு தான் வைக்கணும் அது போட்டு தான் வைக்கணும் இல்லை சார். நமக்கு இது என்ன தோணுதோ அதை வச்சாலே
கரெக்டாக இருக்கும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இருந்தாதான், அந்த சமையல்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் நம்ம எந்த ஒரு காய்கறி வச்சு பண்ணாலும் அப்படிதான் சார் பண்ணுவேன். இப்படி அப்ப நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. உங்களை மாரி ஒரு நாளைக்கு வர மாட்டோமா நாங்க? கண்டிப்பா உங்களை தேடி எதுக்காக வரோம்? உங்க சமையல் நல்லா சொல்லிட்டு தான் வரோம். நல்ல 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 நாங்களாம் எதிர்பார்க்காதது சார் உங்களை மீட் பண்ணுறதெல்லாம். சொல்லுங்க இப்படி நாங்கள் எங்கேயோ இருக்கோம், நீங்கள் இப்படியே வந்தீங்க, அது கடவுளோட சித்தம் அப்படின்னு நினச்சிக்குவேன். அப்படி எல்லாருமே ஆச்சரியமே கேட்டாங்க, எப்படி உங்கள் கடைக்கு சார் வந்தாங்கன்னு ரொம்ப எல்லாருமே ஆச்சரியமே கேட்டாங்க. அது சாரும் நாங்களும் மீட் பண்ணணும்னு விதி இருக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக வந்து இங்கே நண்பர் ராஜேஷ் இருக்காரு, அவர் மூலியமாக நாங்கள் வர ஆரம்பித்தோம். எல்லாருமே உங்களை ரொம்ப லைக் பண்ணுறாங்க, அவ்வளோ பேருமே. அப்படி தீனா சாரா அப்படி அந்த சமையல்லாம் ரொம்ப இருக்கு அப்படின்னு உங்களை வச்சு எங்களுக்கு நிறைய ஒரு இது நைட்டு தூக்கமே வராது. நீங்க வேற இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து தக்காளி வெங்காயமும் அரைச்சிருக்கோம், அது போட போகிறோம். சரி, அதாவது ஏற்கனவே வெங்காயம் தக்காளி அந்த சோயா பீன்ஸ் மீல் மேக்கர் எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசி அது போடுறோம். இது எப்படின்னா இதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கிரேவி இந்த புளிப்பு ஒரு மாதிரி இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வரும். அப்படி நல்லா சூப்பராக சைட் டிஷ் பண்ணிக்கிறேன் சப்பாத்தி தோசைக்கலாம். முருங்கைக்கீரை துவையல் சாப்பிட்டீங்களா சார்? இல்லை. அருமையாக இருக்கும் சார். அப்படியா? முருங்கைக்கீரை துவையல் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நிறைய இப்போ உள்ள காலகட்டத்துக்கு முருங்கைக்கீரை எல்லாம் சேர்க்க சொல்கிறாங்க. அப்படி அவ சத்தானது. அப்படி அது துவையல் தயிர் சாதத்துக்குலாம் அருமையாக இருக்கும். அப்படியா? அப்போ பண்ணிடலாமே. நல்லா பண்ணிடுவோம், நாளைக்கு பண்ணிடுவோம். எப்போ பண்ணலாம் சொல்லுங்க. நாளைக்கே பண்ணி தரேன், ஒன்றும் இல்லை, பண்ணி காமிக்கிறேன் நான். எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, டெஃபினட்டாக வந்து நான் உங்களுக்கு பண்ணுறேன். சரிங்களா? இந்த மசாலா எல்லாம் செஞ்சு விட்டு புதினா அதில் அப்ளை பண்ணால் ரொம்ப இதாக இருக்கும். நல்லா இருக்குமா? ஓ சூப்பர். விருப்பப்பட்டால் நீங்கள் போடலாம். நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ளேவரா. அடுத்தது இப்போ மிளகா பொடி போட போகிறோம். ஓகே. மிளகா பொடி. இது தனி மிளகாய் பொடியா இல்லை குழம்பு தூளா? தனி மிளகா பொடி. ஓகே. இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சரி. என்ன இது வந்து சப்புன்னு இருக்கும். அப்படி இது மீன் மேக்கர் வந்து என்னதான் நம்ம இதுவாக வச்சாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் இதெல்லாம் சேர்க்குறது, இந்த அரைச்சி ஊற்றி இதெல்லாம் பண்ணி இதை டேஸ்ட்டை கொஞ்சம் மாற்றுறது. ஓகே. மிளகா பொடி போட்டோம், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, இதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா பொடி. இந்த கரம் மசாலா பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இது இந்த பட்டை சோம்பு போடுறதுல அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிடுறது. ஓகே. அது பட்டையை போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் முழுசாக வேறு தெரியும். அதனால இப்படி இந்த கரம் மசாலா பொடி மற்ற வந்து இப்போ போடுறது. சரி ஓகே. இப்போ இந்த மஞ்சத்தூளும் போடுறோமா? எப்படி? மஞ்சள் பொடி லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ இல்லை தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோமா, அது போடணும். இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் சமைக்கும் போது அந்த மசாலா குக் பண்ணும்போது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா தண்ணியே யூஸ் பண்ணல. அந்த வதங்கி வர அந்த மசாலாவும் வெங்காயம் தக்காளியோட போட்டு நல்லா பரட்டிட்டு இருக்காங்க. ஏன் இது மாதிரி தண்ணி ஊற்றாமல் குக் பண்ணுறோம்? என்ன காரணம்? இது மாதிரி சதன்னு ஒரு டேஸ்ட் இருக்காது சார். ஓகே. அந்த தண்ணி காய் தண்ணியிலேயே அந்த எண்ணெயிலேயே அது மசாலா போட்டோம்னா அது நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். எப்பவுமே நாங்கள் மசாலாக்கு வந்து தண்ணி ஊற்ற மாட்டேன். பண்ண மாட்டீங்க. நல்ல விஷயம். இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துப்பேன். சரி ஓகே. நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய். ஓகே. இப்போ இதுமாரி வச்சுருந்தா இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம், டிஃபனுக்கு சாப்பாடு கொடுத்து விடலாம், லஞ்சுக்கு இந்த மாதிரி மசாலா வச்சு கொடுக்கலாம். இல்லை சப்பாத்திக்கு அந்த மாதிரினா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கிரேவியாக வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம பண்ணுறது சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே கொஞ்சம் தண்ணி விடலாம் சார். ஓகே இந்தாங்க. ஏன் இப்படி நான் தண்ணி ஊற்றாமல் வதக்கிட்டு இருக்கேன்னா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மசாலா எல்லாம் வேகட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்கிறதுக்காக தான். சரி ஓகே. கொஞ்சம் வந்துட்டு இருக்கு, லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விடணும். எண்ணெயா? நல்ல. எதுக்காக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க? கொஞ்சம் அப்படி பிடிக்காம கொஞ்சம் நல்லா சேர்மானமாக இருக்கும். சரி ஓகே. கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டோம் அப்படி, அதனால லைட்டாக சுற்றி விட்றீங்க. ஓ, புளி வச்சு பண்ணுற குழம்புக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சமைக்கும் போது நான் எப்பவும் கேட்குற விஷயம், எதுக்காக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க, கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க, ஏன் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணி சொல்லி நான் கேட்பேன். ஏன்னா அப்போதான் அந்த மக்களுக்கும் வந்து அவேர்னஸ் தெரியும், இந்த விஷயம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் அப்படி தான் சேர்ப்போம். அப்படி இப்போ நிறைய பேர் கேட்குறாங்களே, எங்கள்கிட்ட குழம்பு கேட்டிருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தான்.
ஓகே பியூர் நல்லெண்ணெய் வாங்கி அவங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் அதே உங்களுக்கு கெடாமல் இருக்கும் சார். அப்படி நல்லா இருக்கும். அப்படி நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நாள் வச்சு சாப்பிடலாம். தக்காளி தொக்குக்கெல்லாம் அருமையாக இருக்கும் சார் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சாலே. இப்படி இப்போ எல்லாம் ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை போடுற மேலே. ஓகே, கருவேப்பிலை கொஞ்சம் புதினா. புதினா கடைசியாக புதினா போட்டிங்க. போட்டாச்சு. இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்க்குறீங்க சார். ஒரு சூப்பரான சோயா வச்சு பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? நல்லா சார். இது வெந்த அந்த பருப்பும் பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்குது, அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது தெரியுது. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்ட். காரம்னா ரொம்ப காரம் இல்லை, மீடியம், ஒரு மீடியமான காரம். பர்டிகுலராக இந்த மீல் மேக்கர் பார்த்தீங்களா, அந்த நீங்கள் வதக்கி வதக்கி பண்ணீங்க அந்த மசாலா மிக்ஸ் பண்ண அதை கரெக்டாக காரம் இறங்கிருக்கும். ஃபஸ்ட்டே சொன்னாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் அந்த மசாலா ப்ராப்பராக குக் பண்ணாலும் குக் பண்ணாமல் இருந்தால் அந்த மீல் மேக்கரில் வந்து நல்லா இருக்காது, சேராது. மேம் கரெக்டாக வந்துருக்கு, சூப்பராக இருக்கும். ஒரு சப்பாத்தியோ இல்லை சுட சுட நல்லெண்ணெய் ஊற்றி தோசை சுட்டு ஊற்றிங்கன்னா தோசைக்குமே நல்லாயிருக்கும். சூப்பர். இன்கேஸ் உங்களை யாரை காண்டாக்ட் பண்ணால் எப்படி உங்கள் நம்பர் தராது? முருகன் மெஸ் சுப்பிரமணியம் 4வது வீதி. ஃபோன் நம்பர் 9790540905. கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கா எதனா ரெசிபி என்ன வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா காரைக்குடி வரும்போதோ இந்த சைடு போகும்போது நல்லா ஒரு சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக வெல் அட்வான்ஸாக நீங்கள் வந்து உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அது வெஜ்ஜாக இருக்கலாம் இல்லை நான்வெஜ்ஜாக இருக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ரைட்டா? இப்போ நாளைக்கு கூட உங்கள் கஸ்டமர் தாங்க இதில் திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க நாளைக்கு சாப்பிட வரேன்ட்டு. அப்படியா? நல்ல விஷயம், நல்ல விஷயம். நீங்கள் அது பண்ணது அந்த வெந்தய குழம்பு வேணும் அப்படின்னாங்க. இதே நல்லா பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். சரி, ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீட்லேயும் உங்கள் பாட்டி அத்தை அம்மா இல்லை வேறு பெரியவங்க யாராவது நல்ல ரெசிபி பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரெசிபி வந்து தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். 9445113135. இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணால் என்னோட ஆஃபீஸ் டீம் வந்து எனக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நான் கால் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் நேராக அங்கேயே வந்து ஷூட் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஸோ இந்த மாதிரி அருமையான ஒரு ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு சூப்பர் ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.